பக்திமயம் நேர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாருங்க, செப்டம்பர் மாத பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு விசேஷமான நாட்களை நம்ம பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வருது. கிருஷ்ண பரமாத்மாவே பாருங்க நிறைய அநீதியை அழிச்சு நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுத்தனாலதான் கோகுலாஷ்டமி. அதுக்கப்புறம் பாருங்க, கணங்களுக்கு அதிபதியான கணபதி அவருக்கு உண்டான நாள் தான் பாருங்க. அவர் நம்ம எல்லாருமே விசேஷமாக அன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி வருது. அதுக்கடுத்து மிக முக்கியமான நாட்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு திதி தரப்புன்னு எனக்கு பத்தி தெரியவே செய்யாது, நான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாம் பணம் எல்லாமே நிம்மதி எல்லாமே இருக்கு, தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனா பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் முடிக்க தடையாகிட்டே இருக்கு. பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரியாத ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு முன்னோரு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் பாருங்க, செப்டம்பர் மாசத்துல 27ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்ப நாட்களாக இருக்குது. அப்ப நம்ம வரக்கூடிய செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி பௌர்ணமி வருது. அதுக்கு அடுத்த மறுநாள்ல இருந்தே பாருங்க மகாலயபட்சம் தொடங்கிரும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம முக்கியமா மகாலயபட்சம் மொத்தம் 15 நாட்கள் நடக்கும். அப்போ நாள் ஆரம்பிச்சாலே நம்ம கோவிலுக்கு போற மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி செஞ்சு அன்றைய நாள்ல இருந்து நம்ம எல்லாருமே பாருங்க அசைவத்தை முதல்ல தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விரதத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு கரெக்டா மகாலயபட்சம் முடிகிற நாள்ல திதி தர்ப்பணம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் அடுத்து வரக்கூடிய மகாலயபட்ச நாள் வரக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சீங்களோ அது எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இந்த மகாலயபட்சம் ஆரம்ப நாட்கள்ல இருக்கு. அந்த நாள் செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி தான். அதுக்கடுத்து பாருங்க, இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துல சூரியன் செப்டம்பர் 17 வரைக்கும் சிம்மத்துல தன்னுடைய ஆட்சி வீட்டுல சொந்த பலத்தோட இருக்காரு. செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பாருங்க ஆல்ரெடி செப்டம்பர் மாசம் முழுவதுமே கடகத்துல தான் இருக்காரு. அதே மாதிரி ராகு பகவானும் செப்டம்பர் மாசம் முழுவதுமே கும்ப வீட்டுல இருக்காரு. சனி பகவான் செப்டம்பர் மாசம் முழுவதுமே மீனத்துல வக்ரகதியில இருக்காங்க. செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கன்னிராசி நேர்களே, இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் ஏற்கனவே பாருங்கள் ஏகப்பட்ட மன அழுத்தம், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ முதல்ல உடல் சோர்வு உடல் வலி ரொம்ப அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தடைகள். வீட்டிலையே பாருங்கள், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அது எந்திரிக்க முடியாத அளவுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையிலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் போக இப்போ ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 20 வயசுப்பட்ட குழந்தைக்கு ரொம்ப அதிகமான தாக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு படிப்பு விஷயமாகவோ இல்லை ஒரு வேலை விஷயமாகவோ நிறைய தடைகள் அதிகமாக, மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதியே உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் திறமையாக ஒரு முடிவு நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் பாருங்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்திருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள் மேலே உண்மையான ஒரு பாசம் ஒரு அக்கறையோடு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணால் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, அலட்சியப்படுத்திடுவீங்க. இப்போ என்ன நாளைக்குன்னு அப்படி சொல்லி தள்ளி போடக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ நீங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பாருங்கள் உங்களுக்கு வெற்றி பெய்ய நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சின்ன வயசுலேயே பாருங்கள் ராகு திசை வந்துடும். இந்த ராகு திசை வந்தோடனே பாருங்கள் அப்பாவுடைய அன்போ அம்மாவுடைய அன்போ கிடைக்கிறதுல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். அப்போ என்னையும் நல்லா கவனிக்க மாட்டீங்க, என்னுடைய அண்ணனை நல்லா பார்க்குறாங்க, என்னையும் நல்லா பார்க்க மாட்டேங்க, அக்காவை நல்லா பார்க்குறாங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய அன்பை கூட என்னுடைய சகோதரி கொடுக்குறாங்க, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய அப்பாவுடைய அன்பு முழுசாக ஆரோக்கியமாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து எல்லாமே வீண் போகாது, அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ இந்த சின்ன வயசுலேயே படிப்புகள் தடைவு இருக்கும். இந்த ராகதிசை வந்தாலே பாருங்கள் முதல்ல கை வைக்கிறது படிப்பு தான். அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துடும். இல்லைன்னா நிறைய அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளேயே பாருங்கள் காதல் வந்துடும். அதனால் இவங்க படிப்பு பிரேக் ஆகிடும். அவங்க நல்லா ரொம்ப லட்சியமாக இருப்பாங்க. நான் படித்து ஒரு பெரிய லெவலுக்கு நான் போவேன் நினைக்கக்கூடிய ஒரு உறுதியான கொள்கை கொண்ட கூட ஒரு 20 வயசில் அந்த ராகுதிசை வந்தோடனே அப்படி கொள்கைகள்லாம் மாறிடும். அப்படி அந்த படிப்பு தடை பெற்ற அந்த கன்னிராசிக்காரங்க இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்குரிய படிப்பை நான் படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது.
உங்கள் ராசியிலேயே வந்து சூரியனும் வந்து சேர்ந்திருக்காரு. அவர் தான் 12ஆம் அதிபதியும் கூட. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த 20 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ இல்லை வேலை விஷயமாகவோ உடைய குடும்பத்தை விட்டு பிரித்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து நிறைய வந்து எதிர்பார்த்தது தான். நிறைய கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி 20 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். சனியோடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா அந்த தாக்கத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ நல்லா தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சமைச்சு வச்சுருக்காங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாப்பிட்றப்ப தான் அவங்க பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நாளைக்கு நான் தனியாக இருந்து நான் சம்பாத்தி பண்ணி இல்லை படித்து முடிச்சுட்டு நான் வாரேன் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கான இடமும் உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பாக கன்னிராசியான அவங்களுக்கு இருக்குது. இந்த கன்னிராசிக்காரங்க 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. அப்போ இது வரைக்கும் கன்னிராசி கல்யாணம் முடிச்சு எனக்கு பல வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, அது கூட பெண் குழந்தைக்காக அதிகமாக நீங்கள் வந்து இயங்கக்கூடியவங்க தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனே பாருங்க 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறனால உங்களுக்கு நிறைய வந்து பெண் குழந்தைங்க மேலே அதிகமான ஒரு ஆசைகள் வரும். அப்போ அந்த பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் பாருங்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த கன்னிராசிக்காரங்க இந்த மாசத்துல வாங்க ஒரு சுபகாரியத்துக்காக நான் வந்து முயற்சி எடுக்கேன், எனக்கு திருமணங்கள் தடையாகிக்கிட்டே போகுது அப்படி இருக்கக்கூட இந்த மாசத்துல அந்த முடிவு ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த கன்னிராசியானவங்களுக்கு இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க ஒரு குணம் இருக்கும். மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து அன்பாகவும் பாசமாகவும் பாராட்டுவாங்க. அப்போ இவங்களுடைய 6ஆம் இடத்துல வந்து ராகு வேற இப்போ இருக்காரு. அப்போ ராகு இருக்கிறனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இவங்களுக்காக கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்க யாருக்காக நீங்கள் சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கி வந்து மாட்டியிருப்பாங்க. நான் கன்னிராசிக்கு ஆல்ரெடி பாருங்க கண்டகச்சனி வேறு நடக்குது. அது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காவது முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கா ஒருத்தருக்கு பணம் ஏதாவது வாக்கு கொடுத்துருப்பீங்கல்ல, நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்காம மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. இல்லை நான் பணம் கொடுக்கணும் ஏதாவது வாக்காவது கொடுத்துருப்பீங்க, நான் செஞ்சு தான் சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிமனுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து மேலே படுது. இப்போ 9ஆம் இடத்து மேலே படுறதுனால உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன விஷயங்களை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே மனசு வந்து கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மாமனார் அவங்களுடைய உடல்நலத்தில் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு அக்கறைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் பெரிய அளவில் பாதிப்புகள் எதாராமல் உங்களை தவிர்க்க முடியும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையானது இப்போ இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வந்து கன்னிராசிக்கு 3ஆம் இடத்து மேலே படுது. இப்போ 3ஆம் இடத்து மேலே படுறதுனால இவங்க ஏதாவது ஒரு நான் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு என்ன வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். நான் எத்தனை நாளைக்கு தான் நான் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்குது, அந்த வேலையை விட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேலையை வந்து விட வேண்டாம். ஆனால் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கமிஷன் அடிப்படையில் இல்லைன்னா ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். நான் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து பேச்சு தான் அவங்களுடைய அழகையும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பேச்சிலேயே அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கனால நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு பணம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதையுமே வந்து பணத்தை முதலீடு பண்ண நினச்சிங்கன்னா சரியான இடமா சரியான இதாக நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் அதிகமான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியை பெருமாள் ஆலயத்தில் வீட்டிற்கும் அன்னை மகாலட்சுமி தனியாக தான் எப்பயுமே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் அங்கே நீங்கள் வந்து 5 மாலை தீபம் வச்சு அன்னைக்கு பிடிச்சதே பாருங்கள் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேயே அமர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாக அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் பாருங்கள் சுக்கிரன் வந்து நீசமாகறாரு. அப்போ அந்த அன்னை மகாலட்சுமி அருளை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் பெற்று நீங்கள் வந்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான மாதமாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த பதிவுகளில் பார்த்தது எல்லாமே பாருங்கள் பொதுவானது தான். பொதுவான வந்து கோச்சார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு 10% ஒரு 20% நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இன்னும் உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு கணிதம் போட்டு செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாஸ்துல ஏதாவது சந்தேகமா இல்லை வாஸ்து பற்றி உங்களுக்கு ஆலோசனை தேவை இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நான் வாஸ்து முறையில் வந்து பிளான் அமைத்தும் தருவேன். எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது, அது எல்லாமே பாருங்கள் மலர் மருத்துவம் மூலமாக சரி செய்ய முடியும். அதே நேரத்தில் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி என்னால் சரி செய்ய முடியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன்,
எனக்கு ஒரு பயமும் எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது. அது எப்படி செய்யுது? அது எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்குது. நீங்களே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, அது வந்து அந்த ஃபோன் நம்பர் சரியானதா, உங்க ராசிக்கு சரியானதா, உங்களுடைய பிறந்த தேதி நேரப்படி சரியானதா, உங்களுடைய பெயர் சரியானதா, உங்களுடைய வண்டி நம்பர் சரியானதா அப்படிங்கிற முறையிலேயே உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் வழங்க முடியும். மேலும் உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தேவை இருக்குதோ, அது எல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு எனக்கு வந்து கால் பண்ணி என்ட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு தெளிவான உங்க வாழ்க்கையை நல்லபடியா மாற்றக்கூடிய அமைப்புமே இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.